ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களையும் ஆன்மீக தாள்களையும் இப்போ இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய தாள்கள் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. தற்போது 2025 ஆண்டில் ஆங்கில மாதத்தில் 10வது மாதமான அக்டோபர் மாதமானது நடந்துகிட்ருக்கு. இந்த அக்டோபர் மாதம் சாதாரண மாதம் கிடையாது, மிகவும் முக்கியமான மாதம். ஆன்மீக ரீதியாக ஜோதிட ரீதியாக மிக எச்சரிக்கையான மாதம். அப்படி என்ன எச்சரிக்கையான மாதம் அப்படின்னு கேட்குறீங்களா? அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி கரெக்டாக தமிழ் மாதம் புரட்டாசியுடைய 20ஆம் நாள் திங்கட்கிழமையாக வருது. அன்னைக்கு புரட்டாசியுடைய பௌர்ணமியானது வருது. வரக்கூடிய பௌர்ணமி சிவபெருமானுக்கு சந்திர பகவானுக்குரிய சோமவார நாளில் வருது. இந்த பௌர்ணமி சாதாரண பௌர்ணமி கிடையாது, ரொம்பவே சக்தி வாய்ந்த பௌர்ணமி. இந்த பௌர்ணமி அன்னைக்கு கிரகங்கள் கூடுறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்களும் தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன தலையெழுத்து அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு வரேன். அதில் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். எப்படி புரட்டாசி மாதத்தில் மகாலயபட்ச அமாவாசை ரொம்ப சிறப்பான அமாவாசையோ அதே போல தான் புரட்டாசியில் வரக்கூடிய பௌர்ணமி ரொம்ப சிறப்பானது. இந்த பௌர்ணமி அன்னைக்கு கிரகங்கள் சேர்றது ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு யோகத்தை ஏற்படுத்தும். ரிஷப ராசிக்காரங்க உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலனை பெறுவீங்க அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. பௌர்ணமி அப்படின்னாவே பிரபஞ்சத்தில் நல்ல அதிர்வுகள் இருக்கக்கூடிய நாள். இதில் ஒரு சிறப்பு என்னன்னா, சந்திர பகவான் தான் நம்ம மனதுக்கு காரணியாக செயல்படுவார். அப்பேற்பட்ட சந்திர பகவானை நம்ம அவருக்குரிய நாளில் வழிபாடு செய்யும்போது நமக்கும் மன அமைதியானது ஏற்படும். ஸோ மன அமைதி இல்லாமல் இருக்கிறவங்க மன அமைதிக்காக பௌர்ணமி வழிபாடு செய்யணும். அது எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற முறையை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அந்த முறையை ரிஷப ராசிக்காரங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு அந்த முறையில் வழிபாடு செய்து பயன் பெறுங்க. சரி, மன அமைதிக்கு பௌர்ணமி வழிபாடு என்ன செய்யணும் அப்படிங்கிறத வாங்க அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆக்சுவலி மனதில் அமைதியும் நிம்மதியும் இருந்தால் தான் நம்ம வாழ்க்கை வெற்றியும் நம்மளை தேடி வரும். அமைதி கொள்ளாமல் ஒரு நிலையில் இல்லாமல் இருக்கக்கூடிய மனது அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கும். இப்படி அலைப்பாயக்கூடிய உங்கள் மனதை சாந்தப்படுத்துவதற்கு பௌர்ணமி நாளில் சந்திர பகவானை வழிபாடு செய்ய வேண்டும். சந்திர பகவான் என மன அமைதிக்கு வழிவகுத்து கொடுப்பவர். இவருடைய பாதங்களை பற்றி எப்படி வழிபடுவது எனக்கூடிய ஆன்மீக சார்ந்த ரகசியத்தை தான் இந்த வீடியோவில் பகிர்ந்து கொள்ள போகிறோம். தெரிஞ்சுக்குங்க. மனம் சாந்த பெற எதையுமே சிந்திக்காமல் நேர்வழியில் நடப்பதற்கு சந்திர பகவானுடைய அருள் தேவை. ஜாதகத்தில் சந்திர தோஷம் இருப்பவர்களுடைய மனது அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கும். எது சரி எது தவறு என்று உங்களுக்கே புரியாமல் தோன்றுபவை எல்லாம் நல்லவை என்று நினைத்து செய்து கொண்டிருப்பீங்க. இப்படிப்பட்டவங்க இந்த பௌர்ணமி வழிபாடு செய்தீங்கன்னா சிறந்த பலன் கிடைக்க பேருதவி உங்களுக்கு செய்யும். சந்திர பகவான் என மன அமைதிக்கு காரத்துவம் கொண்டிருக்கிறாரு. மனதை சாந்தப்படுத்தவும் நிலைப்படுத்தவும் அடிக்கடி சந்திர பகவானை வழிபட வேண்டும். சந்திர பகவானுக்கு மிகவும் பிடித்த நிறம் வெள்ளை நிற பொருட்கள் கொண்டு சந்திர பகவானை அர்ச்சனை செய்தால் மனதளவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து மிகப்பெரிய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். ஆக்சுவலி பௌர்ணமி நாள் அன்னைக்கு மாலை வேளையில் இந்த பரிகாரத்தை நான் சொல்கிறத செய்ய வேண்டும். ஒரு தாம்பழத்தட்டி எடுத்துக்கொள்ளுங்க. அதில் சந்திரனுக்குரிய பச்சரிசி போட்டு பரப்பிக்கொள்ளுங்க. அதன் மீது 3 மஞ்சள் கிழங்குகளை வைத்து அதற்கு குங்குமம் போட்டு வைங்க. 1 ரூபாய் 5 ரூபாய் நாணயங்கள் அல்லது வெள்ளி நாணயங்கள் இருந்தால் அவற்றையும் அரிசியின் மீது வைத்து கொள்ளுங்க. பின்னர் வீட்டில் விளக்கேற்றி வைத்துவிட்டு பூஜைகள் முடித்த பின்னர் அந்த தட்டை கொண்டு போய் சந்திரனை பார்த்து காண்பிக்க வேண்டும். அந்த சமயத்தில் கீழ்வரக்கூடிய இந்த மந்திரத்தை 21 முறை சொல்லணும். மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது தாம்பழத்தட்டை சந்திரனுக்கு காண்பீங்க.
மந்திரத்தை உச்சரித்த பின்னர் மனதார மன அமைதி வேண்டி சந்திர பகவானிடம் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்க. மந்திரம் நோட் பண்ணிக்கோங்க. ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக. இதுதான் சந்திர பகவான் மந்திரம், சொல்ல வேண்டிய மந்திரம். பிரார்த்தனை செய்து முடித்த பின்பு தாம்பழத்தட்டை கொண்டு போய் பூஜரையில் வைத்திருங்க. மறுநாள் வரை அது அங்கே இருக்கட்டும். அதன் பின்பு காலையில் அந்த பச்சரிசியோடு வெள்ளத்தை கலந்து ஜீவராசிகளுக்கு கொடுத்து விடுங்க. மஞ்சக்கிழங்கு நீங்கள் உபயோகப்படுத்தி கொள்ளுங்க. அப்புறம் நாணயங்களை பத்திரப்படுத்தி வைங்க. இதை பௌர்ணமியில் சந்திர பகவானை வேண்டி மந்திர ஜபித்து வழிபாடு செய்யும்போது சகல விதமான மனம் சார்ந்த பிரச்சனைகளும் தீர்ந்து மன அமைதி ஏற்படும் என்பது நம்பிக்கை. பௌர்ணமி அன்னைக்கு பூஜை செய்த பின்பு நாணயங்களை ஏதேனும் கோவில் உண்டியில் சமர்ப்பிச்சிருங்க. நற்காரியங்களுக்கு தானம் செய்ய பயன்படுத்தி கொள்ளுங்க. உங்களுக்கென்று அதனை செலவு செய்யக்கூடாது, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் மன அமைதிக்காக. அதனால் நம்பிக்கையோடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பரிகாரத்தை ரிஷப ராசிக்காரங்க இந்த நாளில் செய்திடுங்க. இப்போ ரிஷப ராசிக்காரங்க உங்களுக்கு புரட்டாசி பௌர்ணமியிலிருந்து என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். ஸோ என்ன பலன்கள் பெற போகிறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. கார்த்திகை 2-3-4 பாதம், ரோஹிணி மிருகசீரிட 1-2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ ரிஷபராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க உங்களுக்கான பலனை என்னங்கிறத அதிரடியாக பார்க்கலாம். பக்குவமான அணுகுமுறையினால் எதிலும் சாதகமான பலனை பெறக்கூடிய ரிஷபராசினருக்கு இந்த மாத பௌர்ணமியிலிருந்து பணவரவு கூடும், செயல்திறமை அதிகரிக்கும். பணவரவு கூடி செயல்திறமை அதிகரிக்கும் போது அதை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. பணவரவு கூடும்போதே பணவரவை சேமிக்கிறது, செயல்திறமை அதிகரிக்கும் போதே பணவரவை சம்பாதிக்கிறது, இந்த மாதிரி 2 பக்கம் மாதிரி செயல்படுங்க. அப்புறம் சூரியனால் நீண்ட நாட்களாக இழுப்பறியாக இருந்த ஒரு வேலையை செய்து முடிக்க முடியும். அதுக்கு எல்லா சாத்தியக்கூறுமே இருக்குது. நீண்ட நாட்களாக இழுப்பறியாக இருந்த வேலையை கரெக்டாக பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ இது இப்பப்போ முடிக்கணும், இதை இப்பப்போ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு கரெக்டாக அமையும். அப்புறம் அரசு தொடர்பான பணிகள்லாம் இருந்தால் அதில் சாதகமான பலன் கிடைக்கும். இதில் ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, எண்ணிய காரியங்கள் கைகூடும். அதுக்கான சூழ்நிலை இந்த பௌர்ணமியில் உருவாகும். அதனால் அந்த சூழ்நிலையை நல்லா பயன்படுத்திக்கோங்க. ஆக மொத்தம் சூழ்நிலையை சரியாக பயன்படுத்திக்கணுங்கிறது தான் இந்த மாதம் பேசிக்காக உங்களுக்கு பௌர்ணமிக்கு பிறகு சொல்லப்பட்டது. அப்புறம் தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய உங்களுக்கு அதனுடைய விரிவாக்கம் செய்வது பற்றிய ஆலோசனையில் ஈடுபடணும். தேவையான நிதி உதவி கிடைக்க வாய்ப்பு அப்போ தான் இருக்குது. தேவையான சரக்குகளை வாங்குங்க. தேவையானதை பண்ணிவிட்டு தேவையற்றதை தவிர்த்துக்குங்க. அப்போ தான் தொழிலில் நஷ்டம் ஏற்படாமல் நிம்மதியாக இருக்க முடியும். அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு பணி சுமையெல்லாம் குறைந்து காணப்படும். நிலுவையில் இருந்த பணம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நிலுவையில் இருந்த பணம் கிடைக்கும்போது அந்த பணத்தை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு தேவையானவற்றை செய்து கொடுத்து அவர்களுடைய நன்மதிப்பை பெறுவீங்க. ஆன்மீக நாட்டமானது உங்களுக்கு அதிகரிக்கும். வாழ்க்கை துணையோடைய ஆதரவு எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீங்க. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கங்கிறது அதிகரிக்கும். அப்புறம் பெண்களுக்கு எழுப்பறியாக இருந்த காரியம் சாதகமாக முடியும். வரவேண்டிய பணம் சேரும். செயல் திறமை அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் திறமையானது அதிகரிக்கும். விளையாட்டுக்களில் இன்ட்ரெஸ்ட் உண்டாகும். ஆசிரியருடைய ஆதரவு கிடைக்கும். ஆதரவை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லா முன்னேறலாம். ஸோ இந்த மாதிரி தான் ரிஷப ராசிக்காரங்களுக்கு பௌர்ணமி பலன் கிடைக்கும். ஸோ இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ பரிகாரமும் கண்டிப்பாக செய்திடுங்க. ஸோ இந்த தகவல்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் ரிஷப ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை பார்த்து இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள்.
ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.